வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 21. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ அந்த அம்மாவையும் பொண்ணையும் காப்பாற்றுறதுக்காக எதிரிகளை எதிர்த்து நின்றுட்டு இருப்பான். இன்னும் எவ்வளோ நேரம் இவன் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது, சீக்கிரம் அந்த நாடோடைய கொல்லுங்கன்னு வாரியர் வான் கமாண்ட் பண்ணியிருப்பான். அதை கேட்டு 3 முகமடி போட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ பின்னாடி திரும்பி அந்த அம்மா கிட்ட குழந்தையோட காதையும் கண்ணையும் மூட சொல்லுவான். அந்த 3 பேரோட அட்டாக் ஹீரோவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெத் ஸ்டெப்பை ஹீரோ எக்ஸிக்யூட் பண்ணி வாரியர் வான் முன்னாடி வந்து நிற்பான். எப்படி இவன் இவ்வளோ கிட்ட வந்தான்னு வான் கேட்டுட்டு ஹீரோ பின்னாடி பார்த்தா 3 பேரோட தலையும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பறக்கும். பயத்தில் யாருடா நீன்னு வான் ஹீரோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு பின்னாடி இருந்த லேடி, இவர் தான் வாரியர் வான், எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு மார்ஷல் மாஸ்டர். நான் தான் கியூம் சியான், கோல்டன் மேனர் மாஸ்டரோட ஒரே பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கு தான் நான் நாடோடி மாதிரி வேஷம் போட்டேன். இந்த லேடியோட அப்பா தான் கியூம் ஆசோ, டாப் 10 வியாபாரிகளில் ஒருத்தர். ஃபியூஜியான் மாவட்டத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப பணக்காரரு. அது போக கோல்டன் மேனரோட மாஸ்டர். ஹீரோவோட கடந்த காலத்தில் கோல்டன் மேனரோட மாஸ்டர் அவங்க வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற வாரியசாலையே துரோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த பிரச்சனையில் அவரோட பொண்ணும் இறந்துட்டாங்க. ஹீரோ இதெல்லாம் அந்த லேடியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் சான்ஸுன்னு வான் அவனோட கத்தி எடுத்து ஹீரோவை வெட்ட பார்க்குறான். இதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அவனோட கத்தி எடுத்து பின்னாடி ஒரு வீச்சு வீசுறான். அதில் வானோட தலை துண்டா பறக்குது. இந்த எச்சக்கலைங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை போல, எப்போ நான் வேற எங்கேயோ பார்க்குறேனோ அப்போ தான் அட்டாக் பண்ணுவானுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் கத்தியை உள்ளே வைக்கிறான். அந்த லேடி ஹீரோவை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதுக்கான சன்மானம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இப்போ சுச்சுவேஷன் மாறி போனதுனால என்னோட விலை ரொம்ப அதிகம்னு சொல்கிறான். அதுக்கு எவ்வளோ அதிகமானாலும் பரவாயில்ல, என்னால் அதை பூர்த்தி செய்ய முடியும், என்னோட அப்பாவை மட்டும் காப்பாற்றுங்கன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. சரி வாங்க கிளம்பலான்னு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் பேனலில் கோல்டன் மேனர் முன்னாடி அந்த லேடியும் அவங்க பொண்ணும் ட்ராவல் பண்ண குதிரை வண்டி வந்து நிற்குது. இவங்கள கடத்திட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்க வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இருந்த ஒருத்தன் உங்கள் 2 பேரையும் ஒரு வழியாக பிடிச்சிட்டோம், 10 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ண பிளானு இன்னைக்கு வெற்றி கண்டுருச்சு அப்படின்னு கத்துறான். ஹீரோ அந்த அம்மா பொண்ணு இவங்க மட்டும் வண்டியிலேருந்து இறங்கி வர்றதை பார்த்து குழப்பமடைகிறான். இவனோட பேர் என்னன்னு தெரியாததுனால இவனை ஆந்தை கண்ணன்னு கூப்பிடலாம், ஏன்னா எல்லா பேனல்லையும் இவன் கண்ணு மட்டும் நல்லா விரிஞ்சிருக்கு. அந்த ஆந்தை கண்ணை வாரியர் வான் எங்கன்னு கேட்குறான். எல்லாரும் இறந்துட்டாங்க என்ன தவிரன்னு ஹீரோ பதில் சொல்கிறான். இறந்துட்டானா? யார் அவனை கொன்னதுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ ரொம்ப இளமையான அழகான மர்மமான ஒரு மார்ஷியல் மாஸ்டர் அவரை கொன்னுட்டாருன்னு சொல்கிறான். என்னது, ரொம்ப இளமையான அழகானவனா? யோ, எதுக்கியா எனிமையை பார்த்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு ஆந்தைக்கண்ணன் கத்துறான். அதுக்கு ஹீரோ இன்னுமா இவன் புரிஞ்சிக்கலன்னு யோசிக்கிறான். ஒரு வழியாக நடந்ததை புரிஞ்சுக்கிட்ட ஆந்தைக்கண்ணை, டேய் நீ தானே வாரியர் வானை கொன்னன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ ஒரு வழியாக சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஆந்தைக்கண்ணன் கூட இருந்த வாரியர்ஸு ஹீரோ, அந்த லேடி, அந்த குட்டி பொண்ணு எல்லாரையும் சூழ்ந்துடுறாங்க. நீ அந்த பொம்பளையும் குழந்தையும் காப்பாற்றிருந்தனா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருக்கணும், அதை விட்டுட்டு புலிக்கொகைக்குள்ளே ஏண்டா வந்தன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, புலிக்கொகையா? எங்கப்பா புலி? என் கண்ணுக்கு தெரியறதுலாம் சோறு போட்டு வளர்த்த ஓனரையே கடிச்ச நாய்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆந்தைக்கண்ணு அவனோட மூளைக்கு வேலையை கொடுத்து யோசிக்கிறான். என் முன்னாடி நிற்கிறவன் வாரியர் வானை கொன்று இருக்கான். இவங்க 2 பேரையும் காப்பாற்றினதுக்கு அப்புறமா எங்கேயோ போய் ஓடி ஒளியாமல் எதிரியோட கோட்டைக்கே வந்திருக்கான். இவ்வளோ பேர் கத்தியோட அவனை சுற்றி நிற்கும்போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கான். இவன் சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு முடிவு பண்ணுறான். ரொம்ப பணிவோட, யார் நீங்கள்? உள்ளே போய் நிதானமாக உட்காந்து பேசலாம், நம்ம சந்தித்த சந்திப்பு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களை நல்லா கவனிக்கிறேன்னு சொல்கிறான்.
அதுக்கு ஹீரோ ரொம்ப பணிவாலாம் பேச தேவையில்ல, நீ பணிவா பேசுறன்றதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன், நீ என்னை எப்படி வேணா திட்டிக்கோன்னு சொல்றான். அதை கேட்ட ஆந்தைக்கண்ணன் கொல்லுங்கடா அவனைன்னு கத்துறான். ஹீரோவை சுற்றி இருந்த எல்லாரும் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. ஹீரோ அவனோட கத்தியை எடுத்து நின்ன இடத்துலேருந்து மறைஞ்சு பின்னாடி இருக்கிறவனை ரெண்டாக வெட்டுறான். அங்கே இருந்த எல்லாரும் இவ்வளோ ஃபாஸ்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தராக வெட்டி வீழ்த்துறான். யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. கத்தியை வச்சு தடுக்க முயன்றா கூட கத்தியோட சேர்ந்து அவங்களும் ரெண்டு துண்டாக வராங்க. இதை பார்த்த ஆந்தைக்கண்ணனுக்கு வேர்த்து விறுவிறுக்கிறது. நீங்கள் யாரு தான் சார், எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்குறான். ஹீரோ கத்தியில் இருந்த ரத்தத்தை தொளிச்சிட்டு, நான் யாரும் இல்லை, ஒரு நாடோடி, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இங்கே இருக்கேன்னு சொல்கிறான். உனக்கு பணம் தான் வேணும்னா நீ திரும்பி போகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு ஆந்தைக்கண்ணன் கேட்குறான். அதுக்கு நீயும் ரொம்ப பணக்காரன் போலன்னு ஹீரோ சொல்கிறான். என்கிட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுற அளவுக்கு பணம் இருக்குது, அதனால் உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறான் ஆந்தைக்கண்ணன். உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னா அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்ச? உன்னோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிருந்தா உன்னோட பணத்தை வச்சே நீ அதை செஞ்சுருக்கலாமே, அப்புறம் எதுக்காக திருடணும்னு ஆசைப்படுற? அதுவும் உன்னோட மாஸ்டரோட பணத்தையே திருடணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதை கேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆந்தைக்கண்ணன் முழிக்கிறான். அப்போது உன் கத்தியை கீழே போடுன்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா கோல்டன் மேனரோட மாஸ்டரோட கழுத்தில் கத்தியை பிடிச்சிட்டு ஒருத்தன் நிற்கிறான். இதை பார்த்த அந்த லேடி அப்பா அப்படின்னு கத்துறாங்க. இதுதான் வாய்ப்புன்னு ஆந்தைக்கண்ணன் உன்னோட கத்தியை கீழே போடு, இல்லைனா கோல்டன் மேனரோட மாஸ்டர் செத்துருவாருன்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ கத்தியை கீழே போடாமல் நின்ன இடத்துல இருந்தே மேலே பார்த்து ஒரு வீச்சு வீசுகிறான். ஹீரோ என்ன பண்ணான்றத ஆந்தைக்கண்ணன் புரிஞ்சிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அவன் கத்தியை வீசின டைரக்ஷனில் அப்படியே தரையிலிருந்து ஆரம்பித்து கோல்டன் மேனர் மாஸ்டர் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இருந்தவனோட மேலோட போய் அதுக்கும் மேலே இருக்கிற பில்டிங் மேலே அப்படியே ஒரு லைன் போல் ஒரு கிராக் விழுது. அந்த கத்தியை கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனுக்கே ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு கத்தி ரெண்டாக உடையுது, அதுக்கப்புறம் அவனே அப்படியே ரெண்டாக புழக்கிறான். அப்போ தான் ஹீரோ சோரிங் ஸ்வாட் ஆர்ட் 4th ஃபார்ம் ஃப்ளேமிங் ஹெவன்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. இதை பார்த்த ஆந்தைக்கண்ணன் அவனோட கண்ணு விரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவனோட வாயும் சேர்த்து புழக்கிறான். ஹீரோ ரொம்ப கூலாக ஏதோ ஒன்று சொன்னியே, அது என்னது அப்படின்னு கேட்குறான். இதோட சாப்டர் 21 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.